ஹாய் கைஸ், குட் மார்னிங். டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து காலையில் 12:30 2:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 3:30 5:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் நைட்டு வந்து 7:30 9:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? இந்த ஸ்லாட் எதுக்குன்னா லைவ் டேரட் கார்ட் செஷனுக்கு, இல்லைன்னா கால் செஷனுக்கு. கால் செஷன் 1.5 ஹவர்ஸ்க்கு 1500 rupees. ஓகேயா? லைவ் டேரட் கார்ட் செஷன் ஃபுல் ரீடிங்க்கு லைவ் செஷனுக்கு 2500 rupees. இந்த லைவ் செஷன் டேரட் கார்டு இல்லாமல் ரெக்கார்டட் ரீடிங் கேட்குறீங்க. ரெக்கார்டட் ரீடிங் ஃபுல் பர்சனலோ இல்லை ஃபுல் ட்வின் ஃப்ளேமோ வேணும் அப்படின்னா 2000 rupees ஆகும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கார்டட் ரீடிங்க்கு உங்கள் ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீடிங்கை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே? ஸோ கோச்சிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கேட்குறதில்ல. இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபேமிலின்னு ஒன்று உருவாக்கிட்டோம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எமோஷனல் ஹீலிங் வேணும், எங்களுக்கு ஒரு கோச்சிங் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காகவே அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்காகவே கோச்சிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோச்சிங்கை இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கும் அஸ் யூஷுவல் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓகே? இன்னைக்கான எனர்ஜி 9 of Wands. 9 of Wands அப்படிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க சின்ன வயசுலேருந்து. மைட் பி அவங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். அந்த க்ளோஸாக இருக்கிறோம் அப்படின்னாலே அவுட் ஆஃப் அஃபெக்ஷன், லவ்வில் தான் க்ளோஸாக இருப்போம். ஸோ அந்த லவ், அஃபெக்ஷனு, அந்த பாண்டு இதெல்லாமே ட்ரஸ்ட்டில் தான் உருவாகி இருக்கும். அந்த அஃபெக்ஷன், ட்ரஸ்ட் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா எதிர்பார்ப்பை உருவாக்குற விஷயங்கள். ஸோ அப்போ இவங்க மூலிமா இதெல்லாம் நமக்கு நடக்கும், இவங்க இதெல்லாம் செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட க்ளோஸாக இருக்குமோ அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு உங்களை யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்றாங்க. உங்க மூலியமா அவங்க நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க இன்னசென்ட்டா நெய்வா இருந்தனால உங்களுக்கு தெரியாமையே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறவும் இல்லை. அவங்க செய்யற விஷயத்தினால பிளேம் பூரா உங்க மேல விழுந்துருது. அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருது. எல்லாருமே உங்க தாழ்ச்சியா பாக்குறாங்க. இதெல்லாம் உங்களால உள்வாங்கிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. இதெல்லாம் நெய்வா இருக்கிற உங்களை ஜாஸ்தி அஃபெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா உடைச்சிருது. உடைச்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த புரோக்கன் டவுன் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஸோ இதுதான் 9 of Wandsக்கான எனர்ஜி. ஆனா புரோக்கன் டவுன் ஸ்டேட்லயே இருந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ ஹீல் ஃப்ரம் இட்.